ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கிள்ஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான பச்சை மொச்சை மசாலா கறிங்க. இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணும் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. சுவிஸ் சுமித்ரா சேனலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோ வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், பச்சை மொச்சையும் நல்லா உரிச்சு எடுத்தாச்சுங்க. இது போல் நல்லா உரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. அரைக்க வேண்டிய பொருள் என்னன்றது இப்போ பார்த்துடலாம். இப்போங்க அரைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா, 1/4 மூடி தேங்காய் துருகி எடுத்து வச்சுருங்க. ஒரு தக்காளி பழம், இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் மீடியம் சைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இதோட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இதில் அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி விடாமல் அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம எப்படி செஞ்சு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மொத்தமாக கூட்டி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி நம்ம குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போங்க குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகட்டும். இப்போங்க ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அப்படியே இதிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அப்படி இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க அந்த பச்சை மொச்சையை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ வெந்து நம்மளுக்கு கரெக்டான அந்த பக்குவத்துக்கு வந்துடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம 3 விசில் விட்டுக்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சைன்றதுனால 3 விசிலில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதனால் 3 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டுக்கலாம். இப்போங்க 3 விசில் விட்டு பார்க்கலாம். இப்போங்க 3 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ அப்படியே நம்ம லைட்டாக ஸ்டவ் பற்ற வச்சு விட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கொதிக்க வச்சு விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு விட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக இது போல் அப்படியே கொதிக்கட்டுங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா தெரியும் பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டான பச்சை மொச்சை மசாலா கறி பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு, நான் பார்த்தீங்கன்னா ரச சாதம் எல்லாத்தோடய வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு செம்மையான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் மறக்காமல் சாய்க்கிள்ஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.